Lesson number 18, 12th Mass Communication, Advertising Industry. Which toothpaste do you use? Have you seen its advertisement? If there is no advertisement, how will you know that this brand of toothpaste is being sold in the market? Ads provide us with information about new products. Advertising as a medium of information can be very powerful. However, wrong advertising can reduce the sale of products. Are there any ads that you find annoying? In this lesson, you will learn more about the world of advertising and what makes a good ad campaign. சரி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் எந்த டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறீங்கனாக்கா அது எப்படி நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்க? அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பார்த்து வாங்கினீங்களா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமையே நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சப்போஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்படி இந்த டூத்பேஸ்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆகுதுனாக்கா அதுக்கு இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் ஒரு கம்பெனி தருவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதில் வந்து சப்போஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தப்பான விஷயத்தை பரவுது அப்படின்னாக்கா, அதாவது அவங்க கொடுக்க ப்ராடக்ட்ஸ்க்கும் செய்கிற அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமே இல்லாமல் இருக்குனாக்கா அந்த ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் வந்து கம்மி தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, ப்ராடக்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்ஸு நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு பொருளை மக்களிடையே போய் சேர்த்துறது ஒரு பெரிய கேம்பெயின், ஆட் கேம்பெயின் சொல்கிறாங்க. 18.1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் அட்வர்டைசிங். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்ப்போம். Do you like going to the markets? People often like to buy new things by advertisers, and ad agencies believe that customers have needs and desires which are fulfilled through such a purchase of goods. Do you like watching, reading ads? Do you know that a lot of thoughts goes into creating even a small advertisement? என்ன கேட்குறாங்கனாக்கா, உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்குதா? அதாவது மார்க்கெட்னாக்கா ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் வந்து புது புது பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அது இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்காரங்க. அதோட மக்களும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்ற விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த கம்பெனிக்காரங்க விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக மக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற கூட்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க. அதோட நீங்கள் வந்து என்றைக்காவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்களா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி படிக்கணுன்னாக்கா, மேக்சின் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை படிக்க முடியும். அதேட்டம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறதுக்கு சாதாரண ஒரு சின்ன 5 செகண்ட் 10 செகண்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறதுக்கு நிறைய வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. பின்னாடி நிறைய யோசனைகள், நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There are some basic principles that all ad producers keep in mind when creating an advertisement. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த டைரக்டரோ இல்லாட்டி ப்ரொடியூசரோ நிறைய விஷயம் அவங்க மைண்டில் இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. People have some basic needs. Psychologically, safety, love, esteem and self-confidence. Advertising keeps these needs in mind and appeals to emotion of envy, fears and anxiety about one's status and appearance. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி மைண்டில் யோசிப்பாங்கனாக்கா, மக்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பாங்க. அது எந்த ப்ராடக்ட்டு, அது எப்படி எந்த விதத்தில் எந்த எமோஷன்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தெரிஞ்சு ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. அது எது சம்மந்தப்பட்டது இருக்குனாக்கா, மக்களோட சைக்காலஜி, சேஃப்டி, அதோட அன்பு, அப்புறம் எஸ்டீமு, அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் சம்மந்தப்பட்டு தான் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதெல்லாம் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சு தான் ஒரு டைரக்டரோ இல்லை கிரியேட்டரோ வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுக்கிறாங்க. The key principle is to gain the attention of consumer. This can be done by working with size, color, visualization, slogan, etc.
ஸோ கன்சியூமரை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயமாக பிரின்சிபலாகவே இருக்குது இந்த அட்வர்டைஸிங்கில். ஸோ அது வந்து ஒன்று அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட லென்த்தாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்டோட சைஸாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், இல்லை அது எப்படி காட்டணுங்கிற விதமாக இருக்கலாம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி காட்டணுங்கிற விதமாக இருக்கலாம், இல்லை ஸ்லோகன்னாக ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒவ்வொரு கேப்ஷன் வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கேப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த அட்வர்டைஸர்ஸ் எல்லாமே யோசிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. The adsனா advertisement. The ads stimulate desire. They try to make people want the special product that is being advertised. They make you feel special, exclusive or cool. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது என்னமோ நமக்காகவே அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண மாதிரி நம்மளை நினைக்க வைக்கிற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக எடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம வந்து வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுவாங்க, ஒரு டெம்ப்ட் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இல்லை ஃபெஸ்டிவல் சீசன் போயிட்டுருக்கு. என்னமோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம வீட்டுக்கே வந்து நமக்காகவே அந்த ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செய்கிற மாதிரி தயாரிக்கிற மாதிரி எல்லாமே எமோஷனாக அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்பாங்க. அது ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனாக இருக்கும். அப்படி தான் நாம் எல்லாமே ஏமாந்து போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஒரு பவர். நம்மளை வாங்க வச்சுருவாங்க எமோஷன் மூலமாக. அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டோட பவர், அந்த டைரக்டரோட பவர்னு சொல்லுவாங்க, கிரியேட்டரோட பவர். இப்போ சம் இம்பார்ட்டண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டேர்ம்ஸ் டு பி ரிமெம்பர்ட்னு சொல்லியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிங்கல், அப்புறம் ஸ்பாட், அப்புறம் கன்சியூமர். ஸோ ஜிங்கல்னால் என்னென்னு பார்ப்போம். ஜிங்கல் இஸ் அ ரைமிங் சாங் யூஸ்ட் டு அட்வர்டைஸ் ப்ராடக்ட். They can be traced back to 1923, around the time commercial radio came to the public. ஸோ 1923 என்றைக்கு வந்து பப்ளிக்கு கமர்ஷியல் ரேடியோ வந்து அறிமுகமாச்சோ அன்னையிலேருந்து இந்த ஜிங்கலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜிங்கல்னால் என்னென்னாக்கா, இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் உங்கள் மனசில் ஞாபகம் வந்தாலே கூடவே ஒரு பாட்டு ஞாபகம் வரும், அது ப்ராடக்ட் சம்மந்தமாக பாட்டு ஞாபகம் வரும், அதுதான் ஜிங்கல். ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட் பற்றியும் சொல்லலை, ஏன்னா அப்புறம் அது அந்த ப்ராடக்ட்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேஸ்ட்டாக இருக்கட்டும், உங்கள் பேஸ்ட்டில் இது இருக்கா அது இருக்கான்னு கேட்குறாங்க. அது கேட்கும்போது இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பேஸ்ட் ஞாபகம் வரும், அதுதான் கேப்ஷன். அதாட்டம் ஜிங்கல்ங்கிறது என்னென்னாக்கா ஒரு ரைமிங்காக இருக்கும். அந்த ரைமிங்கோ இல்லாட்ட அந்த பாட்டோ இப்போ கேட்டோன்னே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் வரும், அந்த ப்ராடக்டோட ஞாபகம் வரும். ஸோ அது பேர் ஜிங்கல். ஸ்பாட்னா என்னென்னு பார்ப்போம். A spot is an advertisement on audio visual mediums such as television, radio, cinema or a cable television. ஸோ ஸ்பாட்டுங்கிறது பார்த்திங்கனாக்கா அது ஒரு ஆடியோ இல்லாட்டி விஷுவல் மீடியம் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் அது வரலாம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரேடியோவில் வரலாம், சினிமாவில் வரலாம், இல்லை கேபிள் டெலிவிஷன், நம்ம லோக்கல் நெட்வொர்க் டெலிவிஷனில் கூட வரலாம். அதுக்கு பேர் ஸ்பாட். அப்புறம் கன்சியூமர் இஸ் அ பர்சன் ஹூ யூசஸ் எனி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ். எந்த ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ப்ராடக்டோட சர்வீஸோ இல்லை ப்ராடக்டோ யூஸ் பண்ணாங்கனோ அவங்க கன்சியூமர்னு சொல்லுவாங்க. ஓகே, 18.2 பிளானிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பிரின்சிபல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன பிளானிங் தேவைப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஆட் மீடியம்? இஸ் இட் பிரிண்ட், ஆடியோ ஆர் வீடியோ? ஹவு டு யூ திங்க் an ad is created? In this section we will see how an advertisement is planned, since the cost of making an ad is very high. It is very important for ad agencies to plan an ad campaign well. ஸோ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வகையில்? ஒன்று டிவியில் பார்ப்பீங்களா, இல்லை நியூஸ் பேப்பரில் மேக்சின்ஸில் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது பிரிண்ட்டாக, ஆடியோவா, வீடியோவா, இல்லை ரேடியோவில் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செக்ஷனில் நாம் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பிளான் பண்ணப்படுது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வேலைகள் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. அதோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக, செலவு அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் மனசில் ஞாபகம் வச்சு தான் பண்ணணும். அது என்னென்னு பார்ப்போம். ஒரு சில கேள்விகள் மூலமாக தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செய்யவே ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து
Why does a company needs to advertise? Does the company want more people to buy a product? Does the company want a good public image, or does the company want to introduce a new product? ஸோ ஏன் முதல்ல ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட் இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் யோசிக்கணும். அப்புறம் அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராடக்டை மக்கள் வாங்கிறதுக்காக பண்ணணுன்னா அந்த கம்பெனியோட இமேஜ் மக்கள் மனசில் அந்த கம்பெனியோட இமேஜ் நல்லபடியாக இருக்கணும். அதே ஆட்டம் அந்த கம்பெனி வந்து ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். மொத்தம் இந்த 3 விஷயந்தான் இருக்கணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதுக்காக. Who is the target group for the ad? Is it the school going children, teenage boys or girls, or office going women? இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு செய்யும்போது அதை தயாரிக்கும் போதே யார் அவங்க டார்கெட்டு, குழந்தைங்க அவங்க அட்ராக்ட் பண்ண போகிறாங்களா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து குழந்தை பேஸ் பண்ண ப்ராடக்டா, இல்லை டீனேஜா, இல்லை விமனா, இல்லை கேர்ள்ஸா, இந்த மாதிரி எல்லாமே அவங்க யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டார்கெட்டு ஆடியன்ஸை அவங்க வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். What message is to be conveyed through the ad? Is it that the product is the best in the market? Is it that the product is the cheapest? Or is it that a film star uses the product, or so it is style to use the product? என்ன அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல விரும்புகிறாங்க, அது வந்து மார்க்கெட்லேயே பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்ல வருதா அந்த ஆடு, இல்லை அது வந்து மார்க்கெட்லேயே சீப்பஸ்டான ப்ராடக்ட்னு சொல்ல வருதா, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வருதா, இல்லை அந்த ஆடு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வருதா. ஸோ இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பிளானிங்கில் வரும். Where is the target group located? Does one need to reach them to print or radio or television? Do they live in metros, big cities, towns or villages? ஸோ அந்த டார்கெட் அந்த கன்சியூமர்ஸ் அந்த ப்ராடக்டோட கன்சியூமர்ஸ் எங்கே வந்து இருக்கிறாங்க, ஒன்று கிராமத்தில் இருக்காங்களா இல்லை சிட்டியில் இருக்காங்களா, ஒன்று ரேடியோ கேட்குற கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணுமா, இல்லை டெலிவிஷன் பார்க்குற கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணுமா, இல்லை பிரிண்ட்டு மேக்ஸின்னு நியூஸ் பேப்பர் படிக்கிற கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் அவங்க மெட்ரோ சிட்டியில் இருக்காங்களா இல்லை பெரிய சிட்டியில் இருக்காங்களா, டவுனில் இருக்காங்களா இல்லை கிராமத்தில் இருக்காங்களா, எந்த ஒரு கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பிளான் பண்ணணும். How will the ad agencies reach the public, the target group? Will it be through a big campaign, through FM radio? Will it be the television, or will it be the language newspaper? அந்த கம்பெனி வந்து எந்த மாதிரி ஆடு வந்து கொடுத்து மக்களை ரீச் பண்ண போகுது, ஒன்று ரேடியோலையா இல்லை டெலிவிஷன்லையா இல்லை நியூஸ் பேப்பர்லையான்ட்டு பிளான் பண்ணணும். When and for how long will the campaign run? Will it be for 6 months or 3 months or a week? அந்த கம்பெனி வந்து அந்த ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டு எத்தனை நாளைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணணும். அது வந்து 6 மாதத்துக்கா இல்லை 3 வாரத்துக்கா அந்த மாதிரி, இல்லை 1 மாதத்துக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். How long should an individual ad be? 1 minute, 30 seconds or 10 seconds? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எவ்வளோ லென்த்தில் இருக்கணும், 1 நிமிஷத்துக்கு ஓடணுமா, 30 செகண்டுக்கு ஓடணுமா, இல்லை 10 செகண்டுக்கு இருக்கணுமா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு பிளான் பண்ணணும். What should be the language of the ad? Will it be English, Hindi, regional language, or a mix of several language? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த மொழியில் வந்து அவங்க க்ரியேட் பண்ண போகிறாங்க, ஹிந்திலையா இல்லை இங்கிலீஷ்லையா இல்லை மல்டி லாங்குவேஜ்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். What kind of visuals, people, objects should be used in making the ad? Will it be very glamorous people? Will it be middle class housing, or will it have foreign location? ஸோ அந்த ஆட் வந்து எந்த இடத்துல எதை எடுக்க போகிறாங்க, ஒன்று மக்கள் எடுக்க போகிறாங்களா இல்லை ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்களா வந்து முதல்ல முடிவு பண்ணும். அப்படி மக்கள்னாக்கா ரொம்ப கிளாமரான மக்கள் எடுக்கணுமா ஷூட்டிங்கில், இல்லை மிடில் கிளாஸ் மக்கள் எடுக்கணுமா அந்த ப்ராடக்ட் பொறுத்து, இல்லை ஃபாரின் லொக்கேஷனில் போய் எடுக்கணுமா அந்த ஷூட்டிங்கு அப்படின்ட்டு முடிவு எடுக்கணும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, இல்லாட்டி அந்த பொருளோட கம்பெனி. ஸோ இத்தனை விஷயம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 18.3 guidelines of advertisement.
கைட்லைன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எடுக்கிறதுல ஒரு சில வரைமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, ஆர் தேர் ads that make you uncomfortable? Do you think that sometimes ads are not completely true? There are some important guidelines laid down for ad makers and should be kept in the mind when producing an advertisement. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட்டாக, உண்மை சொல்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டான்னு நம்ம பார்க்கணும். அதாட்டம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திங்கனாக்கா அதுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது வந்து ப்ரொடியூசரும் வந்து அந்த மைண்டில் வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கைட்லைன்ஸ்னு பார்ப்போம். Ads on cigarette, BDs and other tobacco products, alcoholic drinks and other intoxicants cannot directly endorse this product. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு சிகரெட் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஆல்கோஹால் ப்ராடக்ட் ஆகட்டும் டைரெக்டாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. The ads on aerated water, அதாவது soft drinks, should contain the declaration that it contains no fruit juice, fruit pulps and artificial flavors. ஸோ நீங்கள் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். என்னன்ட்டுனா அது வந்து ஃப்ரூட் ஜூஸ்லாம் அதில் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அரேட்டட் வாட்டர் தான் அதில் இருக்குன்ட்டு எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் நீட்ஸ் டு கெட் அ ஸ்கிரிப்ட் அப்ரூவல் ஃப்ரம் த ட்ரக் கண்ட்ரோல் பிஃபோர் ப்ராட்காஸ்ட். ஸோ மெடிசன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ட்ரக் கண்ட்ரோலர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Ads cannot contain an exaggerated, exceptional or misleading claims. இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லவும் கூடாது, காட்டவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Ads need to conform to the Constitution of India and cannot offend the morality, decency and religious beliefs of people. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் இருக்க சட்ட பிரகாரம் அது வந்து இருக்கணும். அது வந்து நம்ம மக்களோட சமுதாயத்தோட கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணும். ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு உண்டான ஒரு இதை மரியாதையை காப்பாற்றணும். அதோட டீசென்ஸாக இருக்கணும்னு சொல்கிறது. அந்த ஆட்ஸ்னால் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆட்ஸ் cannot be insulting of any race, caste, colors, creeds and nationality. ஸோ எந்த ஆடும் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு ஜாதியோ மதத்தையோ இனத்தையோ வந்து இல்லை ஒரு நாட்டையோ வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Ads cannot provoke people to violence, crime or cause disorder. ஸோ எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து ஒரு வயலன்ஸ்லேயோ இல்லை ஒரு தவறான க்ரைம்லேயோ வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடாது, தூண்டி விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Ads cannot present criminality as desirable or admirable. எந்த ஆட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா க்ரைம் சீன்ஸு இல்லாட்டி க்ரைமை தோன்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Ads cannot adversely affect friendly relations with the foreign state. இப்போ மற்ற கண்ட்ரிஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Ads cannot be presented as news. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நியூஸ் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Ads cannot portray women as a passive, weak or submissive. எந்த ஆட்லேயும் விமன்ஸை வந்து ஒரு வீக்கான ஒரு ஜென்டரை மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மிங், தென் பிளானிங் அண்ட் அட்வர்டைஸ்மிங், அப்புறம் கைடன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸிங் இதை பார்த்துருக்கோம். ஸோ இதில் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், அது வந்து எழுதுங்க.